ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விழாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவள்ளரையில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ புண்டரிகாட்ச பெருமாள் திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப் சேனலில் கண்டினியூவாக தஞ்சாவூரில் இருக்கிற 108 திவ்ய தேசங்களையும் நம்ம கண்டினியூவாக அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கிற 108 திவ்ய தேசங்களையும் நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய திருக்கோவில் அரங்கநாத சுவாமி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறாரு. அவருடைய உட்கோவிலான புண்டரிகாட்ச பெருமாள் திருக்கோவிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, திருச்சியிலேருந்து துறையூருக்கு போகிற வழியில் 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த கோவில் 1200 கட்ட ஆரம்பித்து 2024 வரையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டோட்டல் வியூ தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு பெரிய ராஜகோபுரம் இன்றளவுமே கட்டி முடிக்கப்படலை. பல ஆயிரம் ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் பழமையான கோவிலாக இது இருந்தும் கூட இந்த கோவிலை நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ தான் அதற்கான கட்டுமான பணி நடந்துக்கிட்டு இருக்குது. இதுவரையும் யாராலையுமே அந்த கோபுரத்தை கட்டி முடிக்க முடியலையா. இப்போ தான் இந்த கோவிலுக்கான திருப்பணிகள் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு மாடக்கோவில். சோழ நாட்டு திவ்ய தேசங்களில் 4வது திருத்தலமாக இந்த தலம் இருக்குது. இந்த பெருமாளுடைய இன்னொரு பெயர் செந்தாமரை கண்ணனாகவும் இருக்காங்க. இது ஒரு மாடக்கோவில். ரொம்ப மேலே உயரத்தில் தான் ஏறி நம்ம பெருமாளை தரிசிக்கிற மாரியும் இருக்குது. நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி பெருமாள் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. சக்கரம் பிரயோக சக்கரத்தை பயன்படுத்திகிட்டு இருக்காரு. மூலஸ்தானத்தில் மூலவர் பெருமாளை தவிர பார்த்திங்க அப்படின்னா 7 மூலவர்கள் இருக்காங்க. பெருமாளில் வலதுபுறத்தில் சூரியனும் இடதுபுறத்தில் சந்திரன் பெருமாளுக்கு சாமரம் வீசுகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ரெண்டாவது, பெருமாளுக்கு கீழே அமர்ந்தபடி வலது பக்கத்தில் யார் இருக்காருன்னா கருடனும், இடது பக்கத்தில் ஆதிசேஷனும் மனித ரூபத்தில் நின்று கொண்டு பெருமாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரியும், கீழே அமர்ந்தபடி வலது பக்கத்தில் மார்க்கண்டேயர் மகரிஷி மோட்சத்துக்காக தவம் இருக்கிற மாரி அமைஞ்சிருக்காங்க. இடது பக்கத்தில் பூமாதேவி உலக நன்மைக்காக தவம் இருக்கிறாங்க. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு அப்படின்னா, உத்தராயணம் தட்சாயணம் அப்படின்ட்டு 2 காலங்கள் இருக்குது. அதில் உத்தராயணம் காலத்தில் இந்த வாயில் திறந்திருக்கும். தட்சாயணம் காலத்தில் அதற்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வாயில் திறந்திருக்கிற மாரி அமைச்சிருக்கிறாங்க. இது நம்ம கோவிலுடைய கருவறை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சுற்றி இருக்கிற ஆழ்வார்கள் ஃபுல்லாகவே வடிவமைப்பில் அமைச்சிருக்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம கோவிலுடைய உட்பிரகாரத்துக்கு வந்துட்டோம். இதில் பலிபீடத்தில் அப்போ நாங்கள் போயிருந்தப்போ பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக நம்ம தரிசிக்கக்கூடியது தாயாரை தான் நம்ம தரிசிக்கிறோம். இந்த கோவிலுடைய உற்சவர்னா செந்தாமரை கண்ணனும் பங்கஜவள்ளி தாயாரும் நமக்கு கீழேயே மூலவர் சன்னிதானத்தில் கீழேயே அமர்ந்திருக்காங்க. தனித்தனியாக தாயாருக்கென்றும் இந்த கோவிலில் தனி சன்னிதானமும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய மற்றொரு சிறப்பு அப்படின்னா, சக்கரத்தாழ்வாரை நம்ம தரிசிக்கணும். சக்கரத்தாழ்வார் என்று மிக பிரம்மாண்டமான அளவில், அதாவது பெருமாள் கோவில் சுற்றுப்புற வடிவமைப்பிலேயே சக்கரத்தாழ்வாருக்கும் பிரம்மாண்டமான ஒரு கோவில் இருக்கிறது இந்த கோவிலில் மட்டும்தான். இதை சுற்றி நமக்கு யோக நரசிம்மரும் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. நம்ம அப்படியே நம்ம இப்போ சுவாமியை தரிசிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா, பெரிய ராஜகோபுரத்தில் இதில் தான் நமக்கு கட்டுமான வேலை நடந்திருக்கு. இங்கே மயில்கள் அதிகமாக இருக்குது. நாங்கள் போயிருந்தப்போ அந்த மயில் அவ்வளோ ஒரு அழகாக தொகை விரிச்சிட்டு உட்கார்ந்துருந்தது. அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இது ஃபுல்லாகவே கருங்கல் சுவரால் நம்ம சுற்றி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நம்ம நின்றுட்டு அந்த கோபுரத்தை நம்ம தரிசிக்கிற மாதிரியும் அமைச்சிருக்காங்க. இதில் தான் இப்போது தீராகுட்டி விளையாடிட்டு இருக்கா. இந்த கோவில் ஸ்ரீரங்கத்திற்கு மிகவும் பழமையான கோவில் அப்படிங்கிறதுனால இந்த கோவிலுக்கு இன்னொரு பெயர் ஆதி வெள்ளரை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா தீர்த்த கிணறு, அதுலேயே ஃபுல்லாக இன்னும் இப்போ தான் வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பழுதடைஞ்சதெல்லாம். இதில் தீர்த்தங்கள்னால் திவ்யகந்த தீர்த்தம், மணிகர்ணிகா தீர்த்தம் அப்படின்ட்டு 7 வகையான தீர்த்தங்கள் இந்த கோவிலில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. நம்ம அடுத்த விளாகில் தஞ்சாவூரில் இருக்கிற அடுத்த திவ்ய தேசத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.